श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्ति ह्यः प्रपदनप्रवणा महान्तः मध्वाक्यसंवरितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वर महानससम्प्रदायम्. சரணாகதி தீபிகையில 2வது ஸ்லோகம் நம்ம இப்ப பார்க்கணும். சரணாகதியை பத்தி சுவாமி தேசிகன் விஸ்தாரமா சாதிக்க போறார். அதுல முதல் ஸ்லோகத்துல இது மான்யம் யதீஸ்வர மகானச சம்பிரதாயம், ராமானுஜருடைய திருமடைப்பள்ளி ஆச்சான் வழியாக வந்த ஒரு உத்தமமான சம்பிரதாயத்திலே இருக்கக்கூடிய சரணாகதி, அதை பற்றி சொல்ல போறேன். சம்பிரதாய சித்தமான அர்த்தம் என்பதாக சாதித்தார். அடுத்து சரணாகதி பத்தி ஆரம்பம். சரணாகதியில அடிப்படையா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயப்பதி, அவனிடம்தான் சரணாகதி செய்யணும். அவன்தான் பரதெய்வம், அவன்தான் வேத வேத்யன், வேதத்திலே சொல்லப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். யார்கிட்ட சரணாகதி பண்றோங்கிறது முக்கியம் இல்லையோ. சரணாகதினா என்ன, அதுக்கு அங்கங்கள் என்ன, அதுக்கெல்லாம் காட்டிலும் ரொம்ப அடிப்படையான முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணும். அதனால பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றது கூட ஏதோ நமக்கு அவர் வேண்டியவர் அப்படிங்கிற ரீதியில இல்ல. அவர் தான் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர், அவர் தவிர வேற யாராலையும் மோட்சத்தை கொடுக்க முடியாது. அவர்தான் பரபிரம்மமாக வேதத்திலே சொல்லப்பட்டவர் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும். அதனால அந்த விஷயத்தை 2வது ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். இப்பொழுது நித்யம் ஸ்ரீயா வசுதையா ச நிஷேவ்யமானம் நிர்வ்யாஜ நிர்பரதயா பரிதம் விபாதி வேதாந்த வேத்யமிக வேகவதி சமீபே தீப பிரகாச இதி தெய்வதமத்விதீயம். தீப பிரகாசன் என்கிற ஒரு தெய்வம் இருக்கிறது. எப்பொழுதுமே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் என்கிற உபய நாச்சிமாருடன் சேர்ந்து அவர்கள் அனுபவிக்கும்படியாக ஆச்சரியமாக இருக்கக்கூடிய தெய்வம் அது. அது மட்டுமல்ல, அளவற்ற கருணை, அதுவும் நிர்ஹேதுக கருணை. அளவற்ற நிர்ஹேதுகமான காரணமில்லாதல் இயல்பாக இருக்கக்கூடிய கருணையை தன்னிடம் கொண்டுள்ளது அந்த தெய்வம். அது மட்டுமல்ல, வேதாந்தத்தினுடைய பரமசாரமாக வேதாந்தங்களிலே சொல்லப்படும் தெய்வமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தெய்வம் நமக்காக இப்பொழுது இங்கே வேகவதி தீரத்துல, வேகவதி நதி கரையிலே தீப பிரகாசன் என்கிற திருநாமத்துடன் சேவை சாதிக்கிறார். அத்விதீயம், இவருக்கு சமமாக வேறு ஒருவர் கிடையாது. இவர் ஒருவர் தான் சரணாகதி செய்யப்பட தகுந்தவர், இவர் ஒருவர் தான் உலகுக்கு காரணமானவர், இவர் ஒருவர் தான் மோட்சம் கொடுப்பவர் என்கிற ரீதியிலே அத்விதீயமாக இருக்கிறார். இவருக்கு சமமாக 2வது யாரும் கிடையாது என்பதாக ஒரு தெய்வம் இருக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அர்த்தம். இங்க இந்த வேகவதி நதி தீரத்துல தீப பிரகாசன் ஒரு பெருமாள் இருக்கார் அப்படின்னு விஷயத்த சொல்றார். பொதுவாக எப்படி இருக்கும் கேட்டான்னா, இந்த பெருமாளை சேவிக்கிறேன் பிரபத்யே அப்படின்னு தானே வரும் பொதுவா சுவாமி தேசிகனுடைய ஸ்தோத்திரத்துங்கள்ல. அப்போ நான் அவரை சேவிக்கிறேன் பிரபத்யே அப்படின்னோ நமாமி அப்படின்னோ ஏதோ ஒண்ணு வரணும் இல்லையோ. இப்போ தேவம் ஹயக்ரீவம் அகம் பிரபத்யே அப்படின்னு வருது. அங்க இல்ல ஸ்ரீஸ்துதே பார்த்தோம்னா சேயோ மூர்த்திம் சேமசரண ஸ்வாம் சரண்யாம் பிரபத்யே அப்படின்னு வரும். இங்க பிரபத்யே அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா சரணாகதி பத்தி இனிமேதான் நான் சொல்ல போறேன். முதல்ல இங்க ஒரு தெய்வம் ஒண்ணு இருக்கிறது, அப்புறம் அவர்கிட்ட சரணாகதி பண்றதை பத்தி பின்னாடி வரப்போகுது. முதல்ல இவரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த பிரபத்யே அப்படிங்கிற விஷயம். அது மட்டும் அல்ல, நேத்தே ஒரு விஷயம் சொன்னேன், மங்கள ஸ்லோகம் அப்படின்னு. ஆரம்பத்துல மங்களமா ஆரம்பிக்கணும். அந்த மங்களத்துல வஸ்து நிர்தேசகான்னு ஒரு விதம். மங்களத்துல 3 விதம் இருக்கு. ஆசீஹி நமஸ்கிரியா வஸ்து நிர்தேசகா அப்படின்னு. ஆசீர்னா ஆசீர்வாதம், நல்லது நடக்கட்டும். நமஸ்கிரியா தான் நான் பிரபத்தியே, நான் நமஸ்காரம் பண்றேன், நான் பிரபத்தி பண்றேன் அப்படிங்கிறது. இது 2வது விதம்.
மூணாவது வஸ்து நிர்தேசா அப்படின்னா ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே அதுவே மங்களம் தான். மங்களமான ஒருத்தர் இருக்காருன்னா அதுவே மங்களம் தான். அந்த மூணாவது வகையை சேர்ந்தது இது. எம்பெருமான் நமக்காக வேகவதி சமீபத்துல இருக்கார் அப்படின்னு அந்த எம்பெருமானை பத்தி சொல்லச்ச ஒரு 4 விசேஷணங்கள் இருக்கு. முதல் விசேஷணம் நித்தியம் ஸ்ரீயா வசுதையாச்ச நிஷேவியமானம். ஸ்ரீதேவி நாச்சியாராலும் பூதேவி நாச்சியாராலும் நித்தியம் எப்பொழுதும் நிஷேவியமானம் அனுபவிக்கப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே உபயநாச்சிமாரோடு கூட இருக்கக்கூடிய பெருமாள் இங்க இருக்க. என்னன்னா சரணாகதி செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் 2 பக்கம் இருக்கார். ஏன்னா புருஷகாரமாக ஸ்ரீதேவி நாச்சியார் தேவையோ இல்லையோ நமக்கு. பெருமாளிடம் சரணாகதி பண்ணோம்னா பெருமாள் அதை ஏத்துப்பாரோ அப்படின்னா பெருமாள் அதை ஏத்துக்கலாம், ஏத்துக்காம இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட நம்ம பண்ணிருக்கிற பாபங்களை எல்லாம் பார்த்து முகம் திருப்பிக்கலாம். அப்போ முகம் திருப்பிக்க முடியாதபடி பெருமாள் பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார் இருந்து நமக்காக பரிந்துரைக்கிறார். இந்த பக்கம் இடது பக்கம் பூதேவி நாச்சியார் இருக்கார். ஸ்ரீதேவி நாச்சியார் சொன்னதும் சரிப்படாமல் பெருமாள் இடது பக்கம் முகம் திருப்பின்னு வச்சுக்கோங்க, நம்ம பெருமாள் கிட்ட நேர போய் சரணாகதி பண்ணணும், நேர போய் நிக்கிறோம். நம்மளை பாக்குறதுக்கே பிடிக்காது சில சமயம். ஏன்னா மகா பாபிஷ்டால பாக்குறதுக்கு பெரியவாளுக்கெல்லாம் பிடிக்குமோ, அவன் வந்தாலே ஒதுங்கி போயிடுவான். அவெல்லாம் இவனை எதுக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரி பாக்குறதுக்கே பிடிக்காமல் பெருமாள் முகத்தை திருப்பின்றார்னா அவ ஸ்ரீதேவி நாச்சியார் பரிந்துரைக்கிறார், இந்த பக்கம் முகத்தை திருப்பிக்க வேண்டாம், வந்திருக்கிறவன் நம்ம குழந்தை, அவளுக்கு கருணை காமிக்கணும் அப்படின்னா உடனே பெருமாளுக்கு அது வாஸ்தவம் தான். ஆனா மகா பாபிஷ்டனா இருக்கானே, இவன்கிட்ட போய் இப்படி கருணை காமிக்கிறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு பெருமாளுக்கு. கொஞ்ச நெஞ்ச பாப்பம் இருந்தா பரவாயில்ல, பெரிய அளவுல பாப்பம் எல்லாம் இருக்கு, இவன்கிட்ட போய் எப்படி கருணை காமிக்கிறது. அப்ப பெருமாள் இடது பக்கம் முகத்தை திருப்பினார்னா அங்க பூதேவி நாச்சியார் இருக்க. அவர் சொல்ற, என்ன இந்த குழந்தை பாப்பத்தை பாப்பமாவே நினைக்காதுங்கோ, அதெல்லாம் மொத்தமும் பொறுமை வேணும் உங்களுக்கு. எப்படியானால் அம்மாவுக்கு குழந்தை கிட்ட பொறுமை இருக்கோ அந்த மாதிரி குழந்தை கிட்ட பொறுமையை மொத்தத்தையும் சகிச்சுக்கணும். அதை பாப்பத்தை பாப்பமாவே நினைக்க கூடாது, அதை சகிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு பூதேவி நாச்சியார் பொறுமையை எடுத்து சொல்றாராம். பாபத்தை மன்னிச்சுடணும் அப்படிங்கிறது கருணை. பாபத்தை பாப்பமாவே நினைக்க கூடாது, அது நம்ம பொறுத்துக்கணும். குழந்தை பண்றத அம்மா பொறுத்துக்கிறா இல்லையா, குழந்தை வயசுகளை எட்டி உதைக்கும் கர்ப்பத்துல இருக்கும்போது. அதுக்கப்புறம் கூட குழந்தை அம்மாவை கொஞ்சம் படுத்தும், இடுப்பு வலிக்கும், அப்ப அம்மாவை படுத்தும். ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறா, ஏன்னா குழந்தைக்காக. அந்த மாதிரி பொறுத்துக்கணும் பொறுமையை பூமாதேவி சொல்றார். அதனால அந்த ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் 2 பேருமாக நமக்காக சிபாரிசு பரிந்துரைக்கிறார்கள். அப்படி இருக்கிற பெருமாள் கிட்ட நாம சரணாகதி பண்றோம். அழகா சொல்றார், பிரசஜ பிரதிஷேத சீத்தியத்துன்னு. அதை பாப்பன்னு நினைச்சுண்டு அதுக்கப்புறம் மன்னிக்கிறது வேண்டாம், பாப்பன்னு நினைக்கவே கூடாது என்பது பூதேவி நாச்சியார் பட்சம். அது அப்போ சமஸ்த ஜனனீம் வந்தே சைதன்ய ஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் வந்தே விஷகிரீசஸ்ய மகிஷீம் விஸ்வதாரிணீம் தத் கிருபா பிரதிகாதானாம் க்ஷமயா வாரணம் யயா. பெருமாளுடைய கருணைக்கு கூட விஷயமாக இருக்கும்போது பொறுமையே பூதேவி நாச்சியார் எடுத்து சொல்றார் அப்படின்னு வரும். அப்படி உபயநாச்சிமாரோட பெருமாள் அங்க இருக்கார். பெருமாள் திருமார்பு நாச்சியார் இருக்கார். அந்த திருவார்பு நாச்சியாரோடு கூட அந்த பெருமாள் கிட்ட சரணாதி பண்ண போறோம் நம்ம, ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படின்னு. அப்ப இந்த 2 பக்கமும் இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் புருஷகாரமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. அதனால நித்தியம் ஸ்ரீயா வசுதையாச்ச நிஷேவியமானம், எப்பவுமே இருக்காளவா 2 பேரும். உபயநாச்சிமார் பிரிஞ்சு பெருமாள்ங்கிறது இருக்கிறது இல்லை. ஏன்னா எப்பவுமே யார் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு பரிந்துரைக்க வேணும் என்பதற்காக. அப்புறம் 2வது விஷயம், நிர்வியாஜ நிர்பர தயா பரிதம் விபாதி. தயை கொட்டி கிடக்கிறது பெருமாள் கிட்ட. நிர்பர தயா, அளவில்லாத தயா. நிர்வியாஜ தயா அப்படின்னா ஒரு வியாஜம் இல்லாமல் இயல்பான சுவாபாவிகமான இயற்கையான தயா. அது பெருமாள் கிட்ட நிர்ஹேதுக கிருபான்னு சொல்லுவாங்க. அதை அப்படி ஒரு தயா பரிதமாக இந்த பெருமாள் இருக்க அப்படின்னு. பெருமாளுக்கு கருணையை யாரும் உண்டாக்க வேண்டாம்.
நாம போய் பெருமாள் திருவடியில கீழே விழுந்து சேவிச்சு ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியர் காலை பிடிச்சு கெஞ்சி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு கருணை வரணும் அப்படிங்கிறது கிடையாது. கருணை எப்பவுமே இருக்கும். அந்த கருணை இத்தனை நாள நாம வாங்கிக்கலங்கிறது தான் நம்ம மேலதான் தப்பு. நம்ம வாங்கிக்கணுமோ இல்லையோ, கருணையை வாங்கி கொள்ள வேண்டாமா? அதை வாங்கிக்கணும். லோகத்துல சில பேர்கிட்ட பார்த்தோம்னா கருணையை உண்டாக்கணும். அவ காலில் விழுந்து கெஞ்சி மண்ணாடி 1 நாள்ல 2 நாள்ல 10 நாள் தவம் கிடந்து காலில் திருப்பி திருப்பி விழுந்தப்புறம் தான் சரி பார்க்கலாம் அப்படின்வா. சில பெரிய வாழலாம், அதாவது தனிக்கால் முதலான வாழலாம். ஆனா பெருமாள் அப்படி கிடையாது. எப்ப வரப்போறோம் காத்துன்னு இருக்கான். நாம வந்து அடியன் ஸ்ரீமன் நாராயண சரணம்னு சரின்னு சொல்றான். ஏன்னா கருணைங்கிறது கொட்டி கிடக்கிறது, கருணையை உண்டாக்க வேண்டாம். அதனால அழகா 2 விஷயம் சொல்றார் சுவாமி தேசிகன். பெருமாளுடைய கருணை அப்படிங்கிறது எப்பவுமே இயற்கையாக இருக்கு. அந்த கருணையினுடைய பிரசரம்னு ஒண்ணு இருக்கு. அது பரவி நம்ம வரைக்கும் வர முடியும். அதை நம்ம தடுத்து வச்சிருக்கோம். நம்மளுடைய பாபத்தினாலேயும் நம்ம ஏதோ பண்ணி அதை தடுத்து வச்சிருக்கோம். அதை தடுத்து வைக்காமல் அந்த கருணையை நம்ம வாங்கிக்கணும். அப்போ அந்த கருணா பிரசாரம், கருணையினுடைய பரவுதல் அப்படிங்கிறது கருணை பாய்ந்து, கருணை வெள்ளம் பாய்ந்து நம்ம கிட்ட வரும். அதுக்காக தான் இந்த சரணாகதி பண்றதெல்லாம். பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றது கருணையை உண்டாக்குறதுக்கு இல்லை. நிர்வியாஜ நிர்பர தயா, அளவில்லாத கருணை, இயல்பான கருணை எப்பவுமே பெருமாள் கிட்ட இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்டவன் கிட்டதான் சரணாகதி பண்ணணும். எப்பவுமே முதல் வரியில சொன்னது ஸ்ரீ அப்பதியான எம்பெருமான் கிட்டதான் சரணாகதி பண்ணணும். ஏன்னா அவர் தான் புருஷகமா இருந்து சொல்லி வைப்பார். 2வது விஷயம், கருணை நிரம்பியவன் கிட்டதான் சரணாகதி பண்ணணும். ஸ்ரீமத் ராமாயணத்துல வரணும். கருணை இல்லாதவன் கிட்ட சரணாகதி பண்ணா அந்த சரணாகதி பலிக்காது. உதாரணமா வாலி கிட்ட சுக்ரீவன் சரணாகதி பண்ணான். வாலி காலில் விழுந்து கெஞ்சி கேட்டான் சுக்ரீவன். தன்னுடைய தலையை வாலியினுடைய கால்களுக்கு நடுவிலே வைத்து கீழே விழுந்து கேட்கணும். ஆனா அந்த தலையை எட்டி உதைச்சான் வாலி. ஏன்னா கருணை இல்லை. கருணை இல்லாதவர்கிட்ட சரணாகதி பண்ணவே கூடாது. அது பெரிய தப்பு. அதனால அந்த கருணாவானா பகவான் இருக்கார். நாம் அந்த கருணையை வாங்கிக்கணும் இல்லையா? மாரியார் பெய்கிப்பார் மற்றுங்கிறார் ஆழ்வார் அழகா சொல்றார். மழை பெய்யும், மழை நல்லா பெய்யும். ஆனா நாம ஏரி கட்டி வைக்கணும். அப்பதான் அந்த மழை ஜலத்தை நாம உபயோகப்படுத்த முடியும். அந்த மாதிரி பெருமாளுடைய கருணை மழைங்கிறது உண்டு. நம்ம அதை தேக்கி வைக்கணும் இல்லையா? நம்ம அதுக்கு பாத்திரமா இருக்கணும் இல்லையா? அதனால அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் அளவற்ற கருணையை இயல்பாகவே கொண்டவன் அப்படின்னு ஒரு விஷயம். நிர்வியாஜ நிர்பர தயா பரிதம். 3வது விஷயம் வேதாந்த வேத்தியம். 3வது வேதாந்த வேத்தியம். வேதாந்தத்திலே சொல்லப்படுபவன். வேத்தியம்னா அறியப்படுபவன் அர்த்தம். மோட்சத்துக்காக யாரை சரணாகதி பண்ணணும்னா, யார வேதாந்தங்கள்லாம் சொல்றதோ அவனைதான் சரணாகதி பண்ணணும். வேதாந்தத்துல அவன் தான் மோட்சத்தை கொடுக்குவன். தமேவம் வித்வான் அமிர்தைக பவதி அப்படிலாம் சொல்றது. பிரம்ம வேதா ஆப்னோதி பரம் அப்படின்லாம் சொல்றது. இவனை தெரிஞ்சிட்டால் மோட்சம் உண்டு, இல்லாட்டா இல்ல, வேற வழி கிடையாதுன்னா சொல்றது. அப்படி வேதாந்தத்திலே சொல்லப்படுவோம் தான் மோட்சத்தை கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. அதனால வேதாந்தத்திலே சொல்லப்படுபவன் எம்பெருமான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டு அவன் கிட்ட போய் சரணாகதி பண்ணணும் அப்படின்னு ஆறுது. வேதாந்த வேத்தியம் அப்படின்னு. பின்ன 4வது இக வேகவதி சமீபே தீப பிரகாச இது தெய்வதம் அத்விதீயம். அப்படிப்பட்ட பகவான், வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட பகவான், அவனை நாம கண்ணுக்கு நேர சேவிச்சு சரணாகதி பண்றோம். இல்லாட்டா அவன் யாரு தெரியவே தெரியாதே. அவன் எங்க இருக்கான்? அம்மான் ஆழிப்பிறார் அவன் எவ்விடத்தான் யானார் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். அவன் எங்கேயோ இருக்கான், நான் எங்க இருக்கேன், அவன் எங்க இருக்கான், அவனை போய் எப்படி போய் சரணாகதி பண்றது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு இக அப்படிங்கிற, இகன இங்க நாம இருக்கிற இடத்துல வந்திருக்க பெருமாள். இக வேகவதி சமீபே, வேகவதி நதி தீரத்துல தீப பிரகாசன் அப்படிங்கிற திருநாமத்துல ஒரு தெய்வதம் வந்திருக்கு பாருங்கோ. அதுதான் முன் சொன்ன எல்லா யோக்கியதை, அதாவது எல்லா விசேஷணங்களோடு கூட, அதாவது நித்தியம் ஸ்ரீயா வசுதேயாச்ச நிஷேவியமானும் ஸ்ரீயப்பதியாக பூமாதேவியுடைய பதியாக இருக்க, அளவற்ற கருணை இயல்பாகவே இருக்க அவருக்கு. வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட பெருமை உடையவர், மோட்சத்தை கொடுப்பவர் என்பதாக வேதாந்தத்திலே சொல்லப்பட்ட பெருமை உடையவர். அவர் நமக்காக இங்க வேகவதி சமீபத்துல அவர் வந்திருக்கார், வேகவதி நதி தீரத்துல வந்திருக்கார் அப்படின்னா அப்ப வேற என்ன வேணும்?
வேதாந்த வேத்யம் ஈக வேகவதி சமீபே தீப பிரகாச இது தெய்வதம். தீப பிரகாசம் அப்படின்னு அந்த தெய்வத்துக்கு பெயர். அத்விதீயம். சரி, இவரு இருக்கார், வேற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சரணாகதி பண்றவருக்கு இருக்காராம் பார்க்காதவங்க. இவரை தவிர வேற யாருக்கிட்ட சரணாகதி பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது. அதாவது உபநிடத்துல பகவானை பத்தி சொல்லிச்சா அத்விதீயம்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது ரொம்ப பிரசித்தமான வார்த்தை. சதேவ சௌமியதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு வரும். ரெண்டாவது கிடையாது. உலகத்துக்கு காரணமானவன் யாருன்னா ஒருத்தன் தான், பகவான் தான். அவன் ஒருத்தன் தான் காரணம், ரெண்டாவது யாரும் கிடையாது. மோட்சம் கொடுப்பவன் யார் அப்படின்னா அந்த பகவான் தான். அவன் ஒருத்தன் தான் மோட்சம் கொடுப்பவன், வேற யாரும் கிடையாது. வேதாந்தத்திலே சொல்லப்படுபவன், பரம தாற்பயமாக சொல்லப்படுவன்னா பகவான் தான், வேற யாரும் கிடையாது. அதனால சயேகான்னு வரும், அவன் ஒருத்தன் தான். அதனால பகவான் ஒருத்தன் தான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அத்விதீயம் அப்படின்னு போட்டிருக்கு, இரண்டாவது கிடையாது அப்படின்னு. நித்தியம் ஸ்ரீயா வசுதையாச்ச நிஷேவியமானம் நிர்வியாஜ நிர்பர தயா பரிதம் விபாதி. அப்படிப்பட்ட தெய்வமானது விபாதினா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். தீப பிரகாசனும் இல்லையோ, அதனால பிரகாசிக்கிறார். தீபம் எப்படி பிரகாசிக்கிறதோ ஒளிர்கிறதோ அந்த மாதிரி அந்த பெருமாள் நமக்காக இங்கே ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்துல விபாதின்னு வருது. வேதாந்த வேத்யம் இக வேகவதி சமீபே தீப பிரகாச இது தெய்வதம் அத்விதீயம். முக்கியமாக நாம யார்கிட்ட சரணாகதி பண்ணணும்னா அவளுக்கு முக்கியமா ரெண்டு வேணும். ஒண்ணு பரத்வம், ரெண்டாவது சௌலபியம். பரத்வம்னா அவரால் தான் மோட்சம் கொடுக்க முடியும், வேற யாராலையும் முடியாது. மோட்சம் கொடுக்கிற அளவு உயர்ந்தவர் அப்படின்னு இருக்கணும். அது இருக்கு, அதான் வேதாந்த வேத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் கருணை இருக்கு அப்படின்லாம் சொல்லிருக்கார். ரெண்டாவது சௌலபியம், சுலபமாக நம்ம போய் சரணாகதி பண்ணணும். அவர் மோட்சம் கொடுக்க, ஆனா அவர்கிட்ட போய் சரணாகதி எல்லாம் பண்ணவே முடியாதுன்னு இருந்து வச்சுக்கோங்க. அப்ப என்ன பிரயோஜனம்? ஒரு பணக்காரர் இருக்கார், போனா நிறைய கொடுப்பேன், ஆனா நீங்க போய் அவரை போய் பார்க்க முடியாது. ஏன்னா அவரை பார்க்கறோம்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா அதுக்கு பிஏ பார்க்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை அப்படின்னா அப்ப அவர் பணம் கொடுக்கிறாருன்னு பெருமை இருந்து பிரயோஜனம் இல்லையே. பெருமாள் அப்படி இல்லை, அவர் நிர்வியாஜ நிர்பர தயாபரிதம்னு கருணையினாலே காருப்பார் கருணை மழை பொழிந்திருங்கான்னு கருணை மழையை பொழியறார். அதுவும் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் அப்படின்னு மோட்சத்தையே மழையாக பொழியக்கூடியவர். மோட்சத்தை எப்படி ஆகாசத்திலேருந்து மழையானது நம்ம தரையில நம்ம மேல வந்து விழறதோ அந்த மாதிரி மேல இருக்கிற அந்த மோட்சம் அப்படிங்கறத நம்ம தலையில கொண்டு வந்து கொட்டக்கூடியவர் பெருமாள். முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் அப்படின்னு இருக்கக்கூடியவர். ஆனால் எங்கேயோ இருக்கார், நாம அவரை போய் ஒண்ணுமே ஆசிரியக்கவே முடியாதுங்கிறது கிடையாது. நமக்காக இங்க வந்து இருக்கிறவர் அப்படிங்கிறது தான் சௌலபியம். சுலபமாக எம்பெருமானை நாம் ஆசிரிக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவர். அதனால இது ரெண்டும் சேர்த்து பெருமாள் இருக்கார். போராட்டத்துக்கு புருஷகாரமாக பிராட்டி இருக்கார். அதுவும் நித்தியம், எப்பவுமே இருக்கார். நித்தியம் அப்படின்னா எப்பொழுதுமே பிராட்டியோட சேர்ந்து இருக்கார். அது மட்டும் இல்ல, நித்தியம் விபாதி, எப்பவுமே இங்க வேகவதி நதிக்கரையில இருக்கார். ஏன்னா அர்ச்சாவதார பெருமாள் இல்லையோ, தேசிகன் காலத்துல இருந்தார். தேசிகன் சரணாகதி தீபிகா பண்ணச்சா இருந்தார். இப்ப இருக்காரா அப்படின்னு கேட்க வேண்டாம். தேசிகனே சொல்றாரு, என்னைக்கு இருப்பார். எத்தனை ஜீவர்கள் இருந்தாலும் அவர் இருந்து இருப்பார். நித்தியமே இருக்கார். முன்னாடி தான் இருந்தார். முன்னாடி தேசிகத்துக்கு முன்னாடி சீபாஷகார் இருக்கச்சே இல்லையா? இல்ல அதுக்கு முன்னாடி திருவங்கி ஆழ்வார் நம்ம ஆழ்வார்லாம் மங்களாசாசனம் பண்ணச்சே இல்லையா? இல்ல அதுக்கு முன்னாடி பிரம்மா அப்பதானே ஆவிர் பவிச்சார். அந்த ஆவிர் பவிச்சதும் இவர் வந்து நித்திய ஆவிர்பாவம். அதாவது என்ன கேட்டான்னா ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் ஸ்வயம் வெக்த பெருமாள் மாதிரி அங்க வரதராஜ பெருமாளுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணவர்கள் இந்த வேகா சேது பெருமான், அஷ்டபுஜ பெருமான், அதுக்கப்புறம் இந்த விளக்கொளி பெருமான். அப்போ வரதராஜ பெருமானே ஸ்வயம் வெக்த பெருமானா இவாளுக்கு முன்னாடி வந்தோன்னா எப்படி இருப்பா? அதனால அவளும் ஸ்வயம் வெக்த பெருமாள் அப்படின்னு சம்பிரதாயத்துல சொல்றது உண்டு. அந்த ரீதியில வேதாந்த வேத்யம் இஹ வேகவதி சமீபே தீப பிரகாச இது தெய்வதம் அத்விதீயம். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம், சரணாகதிக்காகவே சரண்யனாக சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடிய தெய்வம் இருக்கிறது, பிரகாசிக்கிறது நமக்காக அப்படிங்கிற விஷயம் ரெண்டாவது. மூணாவது ஸ்லோகம், தீபஸ்வமேவ ஜகதாம் தயிதா ருச்சிஷ்டே தீர்க்கம் தம பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாபியாம்
ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத சரணோக்தி வசியம் ஸ்தோத்தும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. இப்பதான் ஆரம்பிக்கிற, எம்பெருமானே தீப பிரகாச பெருமானே, நான் இப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நீர் தான் தீபம், உலகத்துக்கெல்லாம் தீபமாக இருக்கக்கூடியவர் நீர். உம்முடைய பிராட்டிய பக்கத்துல ஸ்ரீதேவி நாச்சியார், அவர் தீப ஒளியாக பிரகாசமாக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் 2 பேருமாக சேர்ந்து இருட்டை போக்கடிக்கிறீர்கள். தீர்க்கமான இருட்டை 2 பேருமாக சேர்த்து போக்கடிக்கிறீர்கள். ஆகையினாலே நான் உங்களை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நீங்கள் ஸ்தவ்யம், ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர். ஸ்தவப்பிரியம், ஸ்தோத்திரம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நீர் ஏற்றிக்கொள்ளீர். அதனால நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம் பண்றதுக்கு ஆசைப்படுறேன். இந்த ஜந்துவான நான் முக்கியமாக சரணோக்தி வசியம், சரணாகதி பத்தி சொல்ல போறேன். சரணம்னு ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டான்னா உடனே அவனுக்கு நீர் வசமாயிடுது. அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் என்ன சொன்னாலும் செய்வதற்கு சித்தமா இருக்கீர். அப்படிப்பட்ட உண்மையை நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் என்று ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்போ தீப பிரகாச பெருமாள் அவருக்கே இருக்கக்கூடிய தனி பெருமை. அதான் தீப பிரகாசம்னா என்ன சுவாமி அர்த்தம்? தீப ஒளி. தீபம் பிரகாசம்னா ஒளி. முதல்ல சொன்னேன், பிரம்மா பண்ண அஸ்வமேத யாகம் வரதராஜ பெருமாள் ஆவிர்வாவம் பண்ண போறார். அதுக்கு முன்னாடி அந்த அஸ்வமேத யாகத்தை ஒழிக்கிறதுக்காக சம்பராசுரன் அப்படின்னு ஒருத்தன் மூலமாக இருட்டை உண்டாக்கினார்கள். மொத்தமா இருட்டாயிடுச்சு. சம்பராசுரன் எப்பவுமே மாயா போர் செய்வான். அவன் இருட்டை உண்டாக்குவான். அதான் இருக்கிற சூரியனை இல்லாதாக்கிடுவான். சூரிய வெளிச்சமே தெரியாது, சந்திரன் வெளிச்சமே தெரியாது, விளக்கு எதுவானாலும் வெளிச்சமே தெரியாது. அப்படி மொத்தம் வெளிச்சம் தெரியாத மாதிரி ஒரு மாயா யுத்தம் அது பண்றானா சம்பராசுரங்கிறவன். விளக்கு ஏற்றி வச்சா கூட விளக்குடைய வெளிச்சம் தெரியாது, ஒரே இருட்டாதான் இருக்கும். சூரியன் இருந்தா கூட சூரியனுடைய வெளிச்சம் தெரியாது. அப்படி ஒரு இருட்டை உண்டாக்கினான். அப்போ பெருமாள் பார்த்த தானே வெளிச்சத்தை உண்டாக்கினார். தானே அங்க ஆவிர்வாவம் பண்ணார். தானே தீபமாக நின்றார். அவர்கிட்ட இருந்து ஒரு பிரகாசம் அப்படின்னு ஒண்ணு வந்தது. அப்போ மொத்தமும் அத்தியந்த பிரகாசமாக, உன்னை காட்டிலும் அதிக பிரகாசமாக ஆயிடுச்சு. அப்போ சம்பராசுரன் பார்த்தான், தலை குனிஞ்சான். விஷயம் என்ன கேட்டா, அந்த சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், இல்ல விளக்கா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், அவளுக்கெல்லாம் பிரகாசத்தை கொடுக்கறதே இவர் தான். சூரியனுடைய பிரகாசம்ங்கிறது பகவான் கொடுத்ததுதான், சந்திரனுடைய பிரகாசங்கிறது பகவான் கொடுத்ததுதான். அதெல்லாம் நீ மறைச்சு வச்சுடலாம். ஆனா ஒரிஜினல் பிரகாசம் பகவானுடைய இருக்கோ இல்லையோ, அதை ஒன்னாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த பிரகாசத்தை பெருமாள் காண்பிக்கிறார். உடனே அந்த இடத்துல வெளிச்சம் வர மேற்கொண்டு யாகம் நடந்தது அப்படின்னு ஒரு ஐதிஹ்யம் புராணத்துல இருக்கு. அதனால இந்த பெருமாளுக்கு தீப பிரகாச பெருமாள் அப்படின்னு பெயர். பெருமாளே கூட சூரியனுக்கு பிரகாசத்தை கொடுத்து நமக்கு உபகாரம் பண்றார், சந்திரனுக்கு பிரகாசத்தை கொடுத்து நமக்கு உபகாரம் பண்றார் பெருமாள் அப்படிங்கிற விஷயமும் இதுல நல்லா தெரிகிறது. அதனால சகல லோகத்துக்கும் தீபம் யாருன்னா பெருமாள் தான். அதாவது சூரியனுக்கும் தீபமா அவர் தானே இருக்க. சூரியனுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது அவர் தானே, சந்திரனுக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது அவர் தானே. அதனால தீபஸ்துவமேவ ஜகதாம், ஜகத்து எல்லாத்துக்கும் தீபம் நீர் தான் அப்படின்னு எல்லாத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கு. இது வேத வாக்கியம் ஒண்ணு சொல்றது. ந தத்திர சூரியோ பாதி ந சந்திரதாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி. சூரியன் என்ன, சந்திரன் என்ன, அக்னி என்ன, எல்லாருக்கும் தேஜஸுக்கும் மூலமான தேஜஸ் பெருமானுடைய தேஜஸ் அப்படின்னு சொல்றது. அவன்கிட்ட இருந்தா எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அதனால ஜகத்துக்கெல்லாம் தேஜஸா இருக்கிறவன்னா முதல்ல பெருமாள் தான் சொல்லணும். அதுவும் பெருமான் கிட்ட இருந்து ஒளியை வாங்கிட்டு சூரியன் எல்லாம் பிரகாசிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தீபஸ்துவமேவ ஜகதாம், நீர் தான் உலகத்துக்கெல்லாம் தீபமா இருக்கீர். தயிதா ருச்சிஸ்தே, உம்முடைய தயிதா இருக்கிற பிராட்டியார் அவர் தான் தே ருச்சி, அந்த அந்த வெளிச்சம்னு அர்த்தம். ஒரு தீபம்னு இருந்தா அதுக்கு வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது மாதிரி தீபத்துக்கு ஒரு பிரகாசம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அது மாதிரி உம்முடைய பிரகாசமா அந்த பிராட்டி இருக்கார். 2 பேரும் சேர்ந்து இருக்குங்க. எப்பவுமே அந்த தீபமும் பிரகாசமும் பிரிக்க முடியாது. இது ராமாயணத்துல வரும் அடிக்கடி. அனன்யாஹி மயா சீதா பாஸ்கரேன பிரபா யதா அப்படிலாம் வரும். எப்படியானால் சூரியனையும் வெளிச்சத்தையும் பிரிக்க முடியாதோ, எப்படியானால் ஒரு தீபம் அதனுடைய வெளிச்சம், தீபம் இருந்தா வெளிச்சமா தானே இருக்கும். அந்த மாதிரி இங்க பெருமாளும் பிராட்டியும் பிரிக்க முடியாமல் இருக்கலாம் 2 பேரும். அந்த வெளிச்சங்கிறது தீபத்தை சார்ந்து இருக்கும் இல்லையா, அதனால பிராட்டியார் பெருமாளை சார்ந்து இருக்கா, 2 பேருமா இருக்கா. தீபம் அப்படின்னா வெளிச்சத்தோட தீபம் அப்படின்னு இருக்கு. இந்த தீபம் என்ன பண்ணும் கேட்டா,
இருட்டை போக்கடிக்கும். தீர்க்கம் தமஹா பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாபியாம், யுவாபியாம் உங்களாலே, உங்கள் இருவராலும், இதம் தீர்க்கம் தமஹா இந்த தீர்க்கமான இருட்டு பிரதிநிவர்த்தியம் களையப்பட வேண்டியதுன்னு அர்த்தம். தீர்க்கமா ஒரு இருட்டு ஒண்ணு இருக்கு ராத்திரி, இந்த இருட்டை போக்கடிக்கணும். நீங்க ரெண்டு பேரா போக்கடிக்கணும். அதாவது வெளிச்சம் தீபம் ரெண்டு சேர்த்து தானே இருட்டை போக்கடிக்கிறது. தீபம் அதனுடைய வெளிச்சம் பரவிதானே இருட்டு போறது எல்லா இடத்துலயும். அதனால நீங்க ரெண்டு பேருமா இருந்து இருட்டை போக்கடிக்கணும். எந்த இருட்டை போக்கடிக்கணும்னா தீர்க்கமான இருட்டை போக்கடிக்கணும். அனாதையா இருக்கு, அனாதையா இருக்கக்கூடிய இருட்டு தமஸ் எது அப்படின்னு கேட்டா நிறைய சொல்லலாம். ஒண்ணு அஜ்ஞான இருட்டை போக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அஜ்ஞான இருட்டை போக்கடிச்சு ஞானத்தை கொடுக்கணும். சம்சார இருட்டை போக்கடிச்சு மோட்சம் கொடுக்கணும். இந்த பிரகிருதி அப்படிங்கிற இருட்டை போக்கடிச்சு சீவை குண்டம் அப்படிங்கறத கொடுக்கணும். ஏன்னா இருட்டுன்னா இதெல்லாம் இருட்டுதான் மொத்தமே. அஜ்ஞானம் ஒரு இருட்டு, சம்சாரம் ஒரு இருட்டு, பிரகிருதி மண்டலம் அப்படிங்கிறதுக்கு தமஸ் அப்படின்னே பெயர் உண்டு. சீவை குண்டத்துக்கு தமச பரஸ்தாத், தமசுக்கு மேல இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு வேதத்தெல்லாம். அதனால முதல்ல அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கணும். ரெண்டாவது இந்த சம்சாரங்கிற இருட்டை போக்கி மேல சீவை குண்டங்கிற இருட்டை வெளிச்சத்தை கொடுக்கணும். அதுக்கு மூலமாக நீர் முதல்ல எப்படியானா சம்பராசுரனுடைய இருட்டை போக்கி அன்னைக்கு பிரம்மாவுக்கு வெளிச்சத்தை கொடுத்தீரோ, அதனால உங்ககிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். தீர்க்கம் தமஹா, எப்பவுமே அனாதையா இருக்கக்கூடிய இருட்டு இருக்கும் இல்லையோ, அதை போக்கடிக்கிறதுக்கு வெளிச்சம் ஒண்ணு ஏற்றி வச்சா போதும். ஒரு இடத்துல 10 நாளா இருட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப விளக்கேத்தினா 10 நாள் விளக்கேற்றணும் அவசியம் இல்லை. ஒரு விளக்கேற்றணும்னு இந்த இருட்டு போயிடும் இல்லையோ, அந்த மாதிரி எங்களுக்கு அனாதியா இருக்கக்கூடிய இந்த இருட்டு போறதுக்கு ஒரு தரம் உங்ககிட்ட சரணாகதி பண்ணா போதும், அந்த தீர்க்கமான தமசு போயிடும். எவ்வளவு தீர்க்கமா தமசு இருந்தாலும் சரி, எத்தனை அனாதிகாலமா இருந்தாலும் சரி, வெளிச்சம் ஏற்றினா போயிட முடியும். அதுல நீங்க 2 பேருமாக இருந்து வெளிச்சத்தோட தீபம் இருந்து இந்த இருட்டை போக்கடிக்கணும். தீர்க்கம் தம பிரதி நிவர்த்தியம் இதம் யுவாபியாம் அப்படி இருக்கிறபடினால உண்மை ஸ்தோத்திரம் பண்றேன். உங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போது உமக்கு 3 விஷயம். 1 ஸ்தவ்யம், 2 ஸ்தவப்பிரியம், 3 சரணோக்தி வசியம். நான் உங்க ஸ்தோத்திரம் பண்றதுக்கு காரணம் இதுதான். எனக்கு அஜ்ஞான இருட்டை போக்கி ஞானத்தை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறீர். நான் சரணாகதி பத்தி சொல்ல போறேன். அப்ப அந்த விஷயத்தை பிரகாசம் பண்றீர், மோட்சம் கொடுக்க போறீர். அதனால ஸ்தோத்திரம் பண்றேன். உமக்கு 3 விசேஷ குணம். ஸ்தவ்யம், ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவர். என்ன இவனதானே ஸ்தோத்திரம் பண்ணணும். யார் நம்ம இருட்டை போக்கடிக்கிறாளோ, யார் நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறாளோ, யார் நமக்கு மோட்சம் கொடுக்கிறாளோ, யார் நமக்கு ஞானம் கொடுக்கிறாளோ அவளை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். யார் சரணாகதியை ஏத்துக்கிறாளோ. அதனால ஸ்தவ்ய ஸ்தவ பிரிய ஸ்தோத்திரம் சரணாகதியில இதுல சஹஸ்ரநாமத்தில் வர மாதிரி எம்பெருமான் தான் ஸ்தவ்யன், துதிக்க தகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டுமல்ல, ஸ்தவ பிரியம், ஸ்தவ பிரியதமம். ஸ்தோத்திரம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா பெருமாளுக்கு. அவன் ஸ்தோத்திரம் பண்றோம் மாத்திரம் இல்லாம சில அவன் ஸ்தோத்திரத்தெல்லாம் கேட்கறது எனக்கு சமயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப ஆசையோட உட்காந்து கேட்டு இருப்பார். யார் ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது எம்பிராருக்கு இனியவாரே அப்படின்னு தொண்டடிப்படையாளர் சொல்ற மாதிரி அவருக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எம்பெருமான் சிரவண நட்சத்திரம் இல்லையோ, சிரவணா நட்சத்திரம் விஷ்ணுர் தேவதா, சிரவணம் பண்றான். பெருமாளுக்கு சிரவணம் ரொம்ப பிடிக்குமா கேட்கறது. விஷ்ணுர்வா அகாமயத்தான வேதத்துல வரும். நிறைய பேர் நிறைய சொல்லணும், நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஸ்தோத்திரம் பண்ணணும், கேட்டு அவளுக்கெல்லாம் ஹிதத்தை செய்வார், நல்லதை செய்வார். அதனாலே ஸ்தவ பிரியதமம், ஸ்தோத்திரம் பண்றது அவளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்புறம் சரணோக்தி வசியம் 3ஆவதுதான் ரொம்ப முக்கியம். சரணாகதி பத்தி சொன்ன போறோம் இல்லையோ, சரணம்னு சொன்னாலே போறோம். உடனே பெருமாள் கை கட்டி காத்துட்டு இருக்க மாதிரி என்ன வேணும்னு கேட்கிறவன். அதுவும் உக்தி நிஷ்டால சரணம் தான் சொல்லுவா. சரணம் சொன்னாலே அந்த உக்தி, அந்த வார்த்தை, அதுல எம்பெருமான் வசம் ஆயிடுறான். அப்படி சரணோக்தி வசியம் குரத்தாழ்வான் முதலானவர்கள்லாம் அடிக்கடி சொல்றான். நான் சரணங்கிற ஒரு வார்த்தை சொன்னேன், அதுக்கே எம்பெருமான் இத்தனை பலனை கொடுக்கறான் அப்படிலாம் சொல்றான் இல்லையோ. ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத சரணோக்தி வசியம் அப்படின்னா சரணாகதி வசியம்ங்கிற அர்த்தத்துல தான் சொல்றார். யார் சரணாகதி பண்ணாலும் உடனே எம்பெருமான் என்னப்பா வேணும், அடியன் மோட்சம், மோட்சமா கொடுத்துருந்தேன் எப்ப வேணும்னா ஏத்த தேகாவசானே, இந்த சரீரம் முடிவிடும், அதுக்கு என்ன தாராளமா அது வரைக்கும் காத்துன்னு இருக்கேன், காத்துன்னு இருந்து நான் கொடுக்குறேன்.
அதுக்கு முன்னாடியே உனக்கு வேணும்னா கேளு, முன்னாடியே கொடுக்குறேன். இல்ல இல்ல அப்ப போறோம். சரி, இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானேங்கிற தேசிக்க, இன்னைக்கா நாளைக்கா, என்னைக்கு வேணும் கேளு. சரணம்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பெருமாள் உடனே மோட்சத்தை அப்படியே தூக்கி கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்காருன்னா என்ன காரணம் கேட்டா வசியம். ஐயோ நம்ம கிட்ட வந்து சரணம் சொல்றானே அப்படின்னு அது அவருக்கு ரொம்ப அவன் மனசை கரைத்து விடுகிறது. அதுக்கு வசப்பட்டுதான். எனக்கு ஒரு நாள் சரணம்னு சொன்னானே, அவன் என்னைக்கு அவன் தன்னுடைய மரணமானால் அப்படின்னு என்னைக்கு அவன் கிளம்புறானோ உடனே காத்திருந்து அன்னைக்கு பெருமாள் வந்து அவனை கூட்டிருந்து தன் முகத்துக்கு கூட்டுக்கிறார் இல்லையா. அதனால சரணோக்தி வசியம், அப்படிப்பட்ட பவந்தம் உன்னை ஸ்தோத்தும் பவந்தம் இக வாஞ்சதி ஜந்துரேஷா, அப்படிப்பட்ட உன்னை ஸ்தோத்தும் வாஞ்சதி, ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். யாரு? ஏஷா ஜந்து, இந்த ஜந்துன்னு தன்னை சொல்லிக்கிறேன். இதோ இந்த ஜந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறதுப்பா, ஆசையா இருக்கு. உன்னதானே ஸ்தோத்திரம் பண்ணணும், அதனால ஸ்தோத்திரம் பண்ண போறது. உனக்கு தான் ஸ்தோத்திரம்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால ஸ்தோத்திரம் பண்ண போறது. அதுவும் சரணாகதி ஸ்தோத்திரமா இருக்கே, உனக்கு தான் சரணம்னாலே நீ உடனே வசமாயிடுவேமே. அதனால இந்த ஜந்து வந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுகிறது. ஸ்தோத்தும் பவந்தம் அபிலஷ்யதி, ஸ்தோத்தும் பவந்தம் மிக வாஞ்சதி ஜந்துரேஷான்னு ஒரு பாடு. இங்க ஆசைப்படுகிறது ஒரு ஜந்துவான். தீபஸ்துவமேவ ஜகதாம் தயிதா ருச்சிஸ்தே தீர்க்கம் தம பிரதிநிவர்த்தியம் இதம் யுவாபியாம் ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியமத சரணோக்தி வசியம் ஸ்தோத்தும் பவந்தமிக வாஞ்சதி ஜந்துரேஷா. ஜந்துரேஷா, நான் ஏதோ பெரிய கவின்னு சொல்லிக்காம இந்த ஜந்து, ஏன்னா உனக்கு தான் ஸ்தவப்பிரியனாச்சே, அதனால நான் சொன்னாலும் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு தேவநாயக பஞ்சாசத்துல கொள்ற. ஸ்தவ்யம் ஸ்தவப்பிரிய இதி அப்படின்னு, உனக்கு ஸ்தவ்யன் ஸ்தவப்பிரியாலாம் பெயர் உண்டே அப்படின்னு சொல்ற. இந்த ரெண்டு விதத்தை வச்சுதான் பல ஸ்தோத்திரம் பண்ற. பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், நம்ம யாரோ கண்டவாள ஸ்தோத்திரம் பண்ணல, அவனை தான் ஸ்தோத்திரம் பண்ணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, அவனுக்கு பிடிக்கும். அவன் உதாசீனா இருந்தா பரவாயில்ல, நீ ஸ்தோத்திரம் பண்ணுங்க பண்ணாத போனுங்க, அவன் பாட்டு உட்காந்து சொல்லிட்டு இருக்க, நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நின்று கேட்கக்கூடியவன். மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே ஆழ்வார் சொல்றார். மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம். அதனால்தான் பெருமாளை நிறுத்தி வச்சு சரணாகதி எல்லாம் இது பண்றான், சாத்து முறை எல்லாம் பண்றான். ஏன்னா பெருமாள் நின்று கேட்கக்கூடியவன். மற்ற தெய்வத்தெல்லாம் அது மாதிரி நிறுத்தி வச்சு எல்லாம் பண்றது இல்லை. ஆரம்பமோ தொடக்கமோ முடிவோ பெருமாளை நிறுத்தி வச்சு பாராயண முடிவு எல்லாம் பண்றாள் இல்லையோ, அதுக்கு காரணம் அவர் ஸ்தவப்பிரியர், அவன் கேட்பார் அப்படிங்கிற அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால அப்படிப்பட்டவனை தான் ஸ்தோத்திரம் பண்றேன் நான். ஒரு சரணாகதியோடு சேர்த்து பெருமாளுடைய கல்யாண குணங்களை சொல்லும்படியான ஸ்தோத்திரமாக இதை அமைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4வது ஸ்லோகம் அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.